சோதனை மேல் சோதனை தம்பி, நீ அழுது இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையடா. ஒன்னு அழ வச்சுட்டாங்களேடா. வாழ்க்கையில இன்ப துன்பம் மாறி மாறி வரும்னு சொல்லுவாங்கடா. அது கடுகுல வெங்காயம் இருக்கிறனால அழுகிறேன். இல்லடா, நிஜமாலுமே அண்ணனை நடிச்சுட்டாங்க. எப்படி இருந்தவருடா அண்ணன் இப்படி ஆயிட்டாரு. உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியல. நீ ஒண்ணு செய்ய, என்ன கொண்டு இல்லடா. நீ செத்து கொடுமையான பழப்புப்பா. விடிகால 4 மணிக்கு எழுப்பி பருப்பு அரைக்க சொல்றான். நிம்மதியான தூக்கமே போச்சு. என்னை 12 மணிக்கு எந்திரிச்சு தண்ணி அடிக்க சொல்றான்டா. ஆனா பிபாசாக்கு மட்டும் வேலையை கொடுக்க மாட்டேங்கிறான் பாரு. யார் சொன்னா? ராத்திரி ஃபுல்லா ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்கான். என்ன செஞ்ச? என்ன வேலை செஞ்ச நீ? அவனுக்கு தெரியாம அவன் லுங்கிக்குள்ள எறும்பலி விட்டுட்டான். அவன் லுங்கி நினைச்சு ஏன் லுங்கிக்குள்ள எறும்பு விட்டுட்டியடி? அது கரும நினைச்சு கடிச்சு வச்சிருச்சுல. என்ன சொன்ன? வாங்க மேடம், வாங்க. அவங்க யார் தெரியுமா? பக்கத்து ஃபாரஸ்ட்ல வீரப்பனை பிடிக்க வந்திருக்கிற போலீஸ் ஆபீசர். தெரியாம கேட்ட மன்னிச்சிருங்க. ஃபாரஸ்ட்குள்ள போறதுக்கு ஏதாவது வண்டி இருக்கா? இருக்கு. அது வரைக்கும் நீங்க போய் டீ சாப்பிட்டுருங்க. போங்க. அது வாங்க மேடம். டேய், 2 டீ போடுங்கடா. தேங்க்யூ. அலிபாபா, என்னடா இது? நீ எப்படிடா இங்க சர்வரான? பாவி, இதெல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகமாடா? எழுதி வச்சு சொல்றதுக்கு நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? கௌரவமா கார திருடி வித்து பொழைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன போய் இந்த ஹோட்டல்ல மாவு பேசிய வச்சுட்டீடா சோம்பேறி. நம்ம எல்லாம் கஷ்டப்படுறதுக்கு இவனையும் மாப்பிளையும் தான் காரணம். இவனை பாரு ஒரு காக்கி பிடிச்சு வந்துட்டு இருக்கான். கிராக்கியா? இந்த வேலை செய்யும்போது உனக்கு இவ்வளவு திமிரா? ஏய், இது எனக்கு வரப்போற தர்ம பத்தினிடா. பின்னால அவளுக்கு ஏதாவது உபயோகமா இருக்குமேன்னு என் கூட வந்திருக்கா. வெரி குட், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். போக போக தெரியும் இவங்களால உனக்கு எவ்வளவு உபயோகம்னு. யோ, முதல்ல அந்த கோடி பத்தி கேளு. மாமே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா. அந்த ₹1 கோடி கொடுத்தீங்கன்னா எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிரேன்டா. எந்த கோடி? ஏய், என்கிட்ட சொன்னிய அந்த கோடி. எந்த கோடி? நீ என்கிட்ட சொன்னியடா அந்த கோடி. எந்த கோடி? அன்னைக்கு என்கிட்ட சொன்னியடா ₹1 கோடி பத்தி. நானே கன்ஃபியூஷன்ல இருக்க, நீ வேற இம்சிக்கிறியடா. என் மாப்பிளையும் அந்த பொண்ணும் வீரப்பன் காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. அந்த பொண்ணு மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சிட்டா அதுக்கு அப்புறம் வர ₹1 எல்லாரும் பங்கு போட்டுக்குவோம். அப்படியா? நாம ஏதாவது ஒரு வண்டி பிடிச்சிட்டு வேகமா போயிடலாம். எங்க போறது? இப்பதானே போலீஸ் ஜீப்பே போகுது. உங்களை எங்கேயோ பேப்பர்ல பார்த்த மாதிரி இருக்கே. அந்த பேப்பர் தானே எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. வண்டி எதுவும் கிடைக்கல மேடம். இன்னைக்கு ராத்திரி இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நாளை காலையில ஹாப்பியா போங்க மேடம். ஐயோ போலீஸ்! ஐயோ போலீஸ்! 2 கண்ணில்லாத கபாதி ஐயா. நான் ஒண்ணும் பாக்கல, போலீஸ் வந்திருக்குது. போய் சர்வரை கூப்பிடியா? உன்னத கேக்குறான்ப்பா. கேட்டது. புத்தி பேதலிச்சு இப்படி பண்ணிட்டேங்க ஐயா. புத்தி பேதலிச்சு தான் குருடனை வேலைக்கு வச்சிருக்க. ஓஹோ, அப்பனா என்ன அடையாளம் தெரியல. அதாவது இவரு பேசிக்கா சமயக்காரன் சார். கண்ணு எப்படி குருடாச்சு? ஐயா, அந்த சோகத்தை நான் சொல்றேன் ஐயா. ஒரு நாள் நான் கிரைண்டர்ல மாவு அரைச்சிட்டு இருந்தப்போ என்னோட 2 கையும் அதுல மாட்டிக்கிச்சியா. அன்னையில இருந்து கண்ணு 2 அவிஞ்சு போச்சியா. கிரைண்டர்ல கை மாட்டினா கண்ணு எப்படியா போகும்? அதானே லாஜிக் போடுகிறான். ரெடிமேடா சொல்ற ஃபிளாஷ்பேக்ல தப்பு கண்டுபிடிக்காதீங்கயா. ₹2 பணம் போட்டு போங்க ஐயா. இன்ஸ்பெக்டர், இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஐயா, எங்கள மாதிரி குருடங்கெல்லாம் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. உங்கள மாதிரி பணக்காரங்க தான் அடிக்கடி மாறிக்கிட்டு இருப்பாங்க. நான் பணக்காரன் உனக்கு எப்படி தெரிஞ்சது? குருடங்களுக்கு மூளை நல்லா வேலை செய்யும். சரி, சரி, சரி. அதுதான் இருக்கட்டும். நீங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? உள்ள போலாம். நல்ல டீ கொண்டா. நல்ல டீயா? கொண்டு வாங்க. என்ன கூட்டிட்டு போங்க. வாங்க சார். போன் சார், அட்டெண்ட் பண்ணுங்க. ஹலோ சார், நான் கிட்னாப்பர் பேசுறேன். எத்தனை தடவை சொல்லுவீங்க கிட்னாப்பர்ஸ்? ஐ வில் ஷூட் யூ ராஸ்கல்ஸ். எதுக்கே ரொம்ப எகிரி குதிக்கிற? இது நிஜமான கிட்னாப். ₹1 கோடி ரெடி பண்ணிக்கோ. டேய், ₹1 தரேன். என் பொண்ணு மட்டும் எதுவும் பண்ண மாட்டோம். நாங்க கேட்ட பணத்தை எடுத்துக்கிட்டு சின்ன சேலம் ஃபாரஸ்ட் பக்கத்துல 10 கிலோமீட்டர் தாண்டி வந்தா பாஷா பங்களா இருக்கும். அங்க நீ ஒருத்தன் தான் வரணும். போலீஸ கூட்டிட்டு வரக்கூடாது. அங்க நீ ₹1 கோடி வந்தா உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு போலாம். டீல் முடிஞ்சது. ஓகே. என்ன சொன்னா சார்? ₹1 எடுத்துட்டு வர சொல்றான். எங்க வரணும்னு சொன்னானா? சொன்னா. எங்க சார்? எங்க 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 இன்ஸ்பெக்டர் சார், வாங்க போலாம். 1 செகண்ட் சார், யூரின் பாஸ் பண்ணிட்டு டேய், எத்தனை தடவை போவ? காட்டுல இருக்கிற எல்லா செடிக்கும் ஊத்திட்ட. இப்பவே ஊத்திட்டு வா போ.
சார் டீ. चोली के पीछे क्या है? चोली के पीछे चुनरी के नीचे क्या है? வாங்க சார் போலாம். போலாம். ஹலோ போயிட்டான் பாரு. ஏய் அங்க பாருங்க லாரி வருது. நிறுத்துங்க வாங்க. யோ டிரைவர் கொஞ்சம் லிஃப்ட் குடியா. ஐ அம் நாட் டிரைவர், ஓனர். சாரி சார். ஓனர் ஐயா எங்களுக்கு கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களா? கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் லிஃப்ட். யோ சீக்கிரம் ஏறியா. கைய கொடு. சீக்கிரம் வாங்க, கம் ஆன். பியூட்டிஃபுல் கை. உட்காருமா. ஏ கை, கம் ஆன். கொஞ்சம் தள்ளி சிட் டவுன். தம்பி கொஞ்சம் தள்ளி உட்காருப்பா. மாமா என்ன விட்டுட்டு போயிட்டியா மாமா? மாப்ள மாமா மாப்ள. டேய் மாப்பிள பையன் கிடைச்சிட்டான்டா. மறுபடியும் உன்னை பாப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் தலையை தானம் பண்ண போயிருந்தானா? சீக்கிரம் போய் அந்த காலேஜ் மிஸ் ஆயிட போகுது. குவாலிஸா? ஆமா மாமா, அந்த அப்துல் காதர் காலேஜ்ல வந்து உஷாவை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான். ஏய் ஓட்ரா பக்க. அது மரியாதையா சொன்னா போறேன். பைத்தியக்காரி, எது கவலைப்படுற? எங்க மாமா ரொம்ப நல்லவருங்க. என்ன மன்னிச்சிடு தங்கராஜ். அவங்க ரெண்டு பேரும் எப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க பாத்தியா? நம்ம ஆட்டத்தான் கட்டி பிடிக்கும். அண்ணா உங்க கிரிமினல் கிட்னியை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஐடியா கிட்னி பண்ணீங்களா? இல்லடா வெண்ண. அத பிரெயின்னு சொல்லணும். டேய் நாம இப்பவே போய் அந்த முட்டைக்கண்ண காதரை கொன்னுட்டு கோடி ரூபாய் சுட்டுக்கிட்டு வந்து கோடீஸ்வரங்கள் ஆயிடுவோம். ஆன மாதிரி தான். ஏன் இருக்கிற ஒரு கோடியை பிரிச்சா லட்சாதிபதி தான் ஆக இத முடியும். மட்டும் கரெக்டா சொல்லிடுறேன். ஆமா, நீ எதுக்காக அடிக்கடி மூக்க புத்திக்கிற? அந்த ஆட்டு மூத்திர நான் தாங்க முடியல. இத்தனை நாள் அண்ணன் பக்கத்துல எப்படி படுத்தியா? சென்ட் போட்டுட்டு விளக்கண்ண உன்னை கேட்டாங்களா? போ அப்படி போ அப்படி போ. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நாளையில இருந்து நான் பேக்கன் ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன். நம்ம என்கேஜ்மெண்ட்ட கொண்டாட நோ அப்படின்னா நம்ம என்கேஜ்மெண்ட் கேன்சலா? நோ 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 நோ. அப்புறம் ஏன் குடிக்க மாட்டேங்கிற? நான் எதுக்கு குடிக்கணும்? பாயிண்டே புடிச்சிட்டேன். கிட்ட வா. தண்ணி அடிச்சா பிபி ரைஸ் ஆகும். பிபி ரைஸ் ஆனா பிரெயின் ஷார்ப் ஆகும். அப்ப நான் பிடி உஷா மாதிரி ஓடுவேன், நீ அஞ்சு சார்ஜ் மாதிரி என் கூடயே ஓடி வரலாம். இந்த அப்படி அடே ஏய் புஜிலி, சினிமால வர ஹீரோயின்ல தண்ணி அடிக்கிற மாதிரி நடிச்சு இதுல ஊத்திடுவீங்க, அப்புறம் குடிச்ச மாதிரி நடிப்பீங்க. நான் ரொம்ப ஷார்ப்பு. எப்படின்னா தண்ணி அடிச்சா பிபி ஏறும். பிபி ஏறினா மூளை நல்லா வளரும். சரியா சொன்ன. பரவாயில்ல, இப்பதான் நம்ம லைனுக்கு வந்திருக்கிறேன். வாசனை பார்க்காம கப்பு நடி. ஆட்டை கட்டி பிடிச்சது போதும், இறங்குயா. ஸ்டாப். நின்னுக்கிட்டு தான் இருக்க, இறங்குங்க. கம் ஆன். ஐடியா. தங்கராஜ் நானும் வரேன். நீ இங்கே இரு, நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரோம். ஆமாமா சீக்கிரம். அப்பா ஒருத்தன் தான் வந்திருக்கான். நீ சரியா பார்க்கல. என்னது? வந்திருக்கா இல்ல வந்திருக்கு. என்ன சொல்ற? 1 கோடி ரூபாய் சூட்கேஸ். யாராவது கண்ணுக்கு தெரியறாங்களா சார்? நோ, எவனையும் காணும். ஸ்டாப். என் பொண்ணு எங்க? என்கிட்ட கேட்டா யாருக்கு தெரியும்? நீங்க கிட்னாப்பர்ஸ் இல்லையா? அதே நீங்க தான் கேகேவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க ஆளு அப்படி டெஸ்ட் பண்ணா. அப்படிதானே? கேக்க இல்லனா கோடி ரூபாய் எதுக்குடா எடுத்துட்டு வர போற இடியட்ஸ்? வெரி குட். திருமலை அண்ணா, நீ போய் அந்த சூட்கேஸ் வாங்கிட்டு வாடா. அதனால குடுக்கலனா போய் தான் பாரு. நீ போய் ட்ரை பண்ணா. நில்லு. முதல்ல என் பொண்ணை என்கிட்ட அனுப்புங்க, அப்புறம் இந்த கோடி ரூபாய் நான் உங்களுக்கு தரேன். முதல்ல கோடி, அப்புறம் தான் அந்த லேடி. பணத்தை வாங்கிட்டு பொண்ணை அனுப்புவீங்கிறதுக்கு என்ன கேரண்டி? நீ மட்டும் பணத்தை கொடு, உன் பொண்ணு இல்ல இந்த அம்மனையும் ஜெயத்த அனுப்புறான். எங்களை விரிச்சிட்டு வர நில்லு. எனக்கு உங்க மேல நம்பிக்கையே கிடையாது. மரியாதையா என் பொண்ணை என்கிட்ட அனுப்பி வைங்க. மிஸ்டர் கேகே, மரியாதையா சொல்றேன், அந்த சூட்கேஸ் என்கிட்ட கொடுத்துரு. டோன்ட் இரிட்டேட் மீ. செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். உயிர் இருக்குது.
யோ என்னையா இந்த ரூம் போனா அந்த ரூம் போன்ற அந்த ரூம் போனா இந்த ரூம் போன்ற சார் சார் சூட் கேஸ் கொடுத்துருங்க சார், உங்களை கெஞ்சி கேட்கறேன். நீ இப்படி காலை பிடிச்சிட்டு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தா உள்ள இருக்கிறவங்க வெளியே வந்துட போறாங்க. ஐயோ. உள்ள இருக்கிறது யாரா? யாருன்னா உங்க பொண்ணுக்கு காவ இருக்கிற கருப்பூனை. நான் சொன்னது அந்த பொண்ணை பத்தி இல்லையா, என்ன பத்தி. நீ உன் தம்பியும் சேர்ந்து அந்த 1 கோடி ரூபாய் அடிச்சிட்டு போயிடலாம்னு பிளான் பண்ணீங்கல்ல? நை சாப், என் தம்பிக்கு ஒரு சின்ன வீக்னஸ் உண்டு சாப். என்னது? யாராவது பொண்ணுங்களை பார்த்துட்டா கல்யாணம் தொந்தரவு பண்ணுவான் சார். அது இருக்கட்டையா, இப்போ உஷா இங்க இல்லன்னு தெரிஞ்சா என் எம்டி என்ன கொன்னே போட்டுருவானயா? என்ன செய்யறது சாப்? என்ன செய்யறதா? முதல்ல இங்க இருந்து ஓட வேண்டியதா. ஓடு. உஷாக்கு ஏதாவது ஆயிட போகுது மாமா. அதெல்லாம் ஒண்ணாகாது, வா வா. என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சாதான் இந்த சூட்கேஸ். ஐயோ, தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி என் பொண்ணை ஒப்படைன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே. அவர் ஒப்பாரி வைக்கிறதுக்குள்ள சூட்கேஸ் ஒப்படைச்சிருங்க சார். கால விடுறா. நாம 5 பேர் அந்த ஒரு ஆள் தான். தூக்கிட்டு போய் அட்டாக் பண்ணிடலாமா? Good idea. Come on, attack. அங்க வர்ற பைத்தியக்கார பெட்டி நினைச்சு புடி அட்டாக்! யாரையும் தப்பிக்க விடாதீங்க. சீக்கிரமா என் கூட ஓடி வா. சார், நீங்க ஒண்ணும் டென்ஷன் ஆகாதீங்க சார். டெஃபினட்டா பிடிச்சிருவோம் சார். டெஃபினட்டா பிடிச்சிருவோம். 302 அட்டாக் சார். அட்டாக் பண்ணுங்க. யாரும் தப்பிச்சு போக கூடாது. பணத்தை எடுத்து போறானுங்க. சார் நீங்க இருங்க சார். சார் இந்த ஜென்மத்துல உன் டிபார்ட்மெண்ட் என் பொண்ணை காப்பாத்த போறதில்ல. சார், நிஜமா உங்க பொண்ணு இங்க இல்ல சார். அவங்கள எப்போ இடமாத்திருக்காங்க. முதல்ல அவங்கள பிடிச்சாதான் உண்மையான விஷயம் தெரியும். வாங்க சார். என் மாப்பிள்ளைங்கடா. யாரவே இல்ல. ஏன் யாரல அவன வண்டி நிறுத்துறான்? அவனுக்காக வண்டியை நிறுத்தினா போலீஸ் பிடிச்சுப்பாங்க சார். பொண்ணை தேடிட்டு அவனே தானா வருவான். தட்ஸ் ஆல். எனக்கு உடனே 1 கோடி ரூபாயை பார்க்கணும். சீக்கிரம் பெட்டி ஓபன் பண்ணு. பயமுற இப்படி சத்தம் போட்டு பேசினா எல்லாரும் காதுலயும் விழுந்துரும். எல்லாரும் மறந்ததுக்கு அப்புறம் மொத்தத்தையும் ஓபன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம். விபஷா, இதை எடுத்து உள்ள வச்சுக்க. சூட்கேஸ் சீக்கிரம் பத்திரமா வை. பத்திரமா வை. பார்த்து வை. யாருக்கும் தெரியக்கூடாது. பேரு பயங்கரமான கேடி. யாருக்கும் தெரியாம உஷாவை எங்கேயோ போய் ஒளிச்சு வச்சுட்டான்ல. ஆமா சார், அனாவசியமா என்னையும் என் தம்பி தப்பா நினைச்சிட்டீங்கல்ல. சாரி. அவன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்? அரே, அவன் எங்காவது வச்சிருப்பா சார். அவன் வச்சது அவனுக்கே தெரியாது. ஆனா எப்படியாவது வச்சிருப்பா சார். போலீஸ் சொல்லு, சீக்கிரம் போ. எவ்வளவு கில்லாடின்னு இப்ப தெரிஞ்சுக்குவீங்க. ஜெக்கோ டேய் தோய் பக்தர், எங்கடா இருக்க பையா? इधर जाते जी। इधर जाते ना, हम दोनों इधर बैठे ना. बैठ सकते हो जी। थैंक्स, तुम जाओ. आराम से बैठो। என் பின்னால ஏறுடா. நான் முன்னால ஏறலாம்னு பார்த்தேன். பரவாயில்ல, நீ ஏறு. கூட சாஃப்டா இருக்கு. அது கொடு. இந்த பத்திரம் பொடியை உடச்சிட போறேன். பார்த்து வை. ஏறியாச்சு. ஓட்ட வேண்டியதுதான் பாக்கி. ஏ சிங்கே, நீ பங்கி அடிச்சு வா. जल्दी गाड़ी आ रही। रुको मेरा गाड़ी। ஐ லவ் யூ. மறக்கல டார்லிங். உனக்கு கல் நெக்லஸ் வாங்கிட்டு வரேன். சாதாரண கல் இல்ல, நட்சத்திர ஆட்ல ஐஸ்வர்யா ராய் போட்டுட்டு வருவாங்களே அந்த மாதிரி கல் வச்சது. அது வரைக்கும் எனர்ஜிக்காக இத வச்சுக்க. யோ, நீ முத்தம் கொடுத்தது போதியா? முதல்ல வண்டியை வேகமா ஓட்டியா. போலீஸ் கையில மாட்டினா அவன் எங்க எல்லாருக்கும் முத்தம் கொடுப்பான். போலீஸ் துரத்துறது உங்களுக்காக இல்ல சார், எனக்காக. எனக்காக, என் ஆட்டு லாரிக்காக. அப்படின்னா இந்த ஆட்டு லாரி நான் தான் திருடிட்டு வந்தேன். திருடிட்டு வரியா? யா, சடனா என் லவ்வர் வைர நெக்லஸ் கேட்டுட்டா. என்ன பண்றது? அப்படின்னா நீ கூட எங்களை மாதிரி திருடன்னு சொல்லு. சாடா, உங்களையும் என்னையும் கம்பேர் பண்ணாத. சோத்துக்காக நீங்க திருடனானீங்க, காதலுக்காக நான் திருடனான. நாய்க்கும் சொறி நாய்க்கும் நிறைய வித்தியாசம். விவாசா திறந்துகாமி. உள்ள தங்கராஜ் இருக்கான். பார்த்தா அவனு பங்கு உள்ள கேட்பான். இருக்கிற 2 பேரும் திருடங்க தான். போதண்டா உங்க டிஸ்கஷன். அலிபாபா திறக்க சொல்ல. திறக்கிறேன்டா. அதுக்கு முன்னால ஒரு கண்டிஷன். இதை எல்லாரும் சமமா பங்கு போட்டு அவங்க வழியில பிரிஞ்சு போயிடுவோம். பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவோம். ஓகே ஓகேடா. ஒரு ராசியான கையால அதை தரேன். Come on, open it. நீ அனாவசியமா புஷ்பராஜை விட்டுட்டியா? சந்தேகப்பட்டது நீதான், அவனை விட்டது நீதான். இப்ப என்னாச்சு பாத்தியா? என் பொண்ணு கிடைக்கல, பணத்தையும் அடிச்சிட்டு போயிட்டானுங்க. உங்க பணம் எங்கேயும் போல சார். போலியா? எஸ், சூட்கேஸ் மட்டும் தான் போச்சு. பணம் இங்க தான் இருக்கு, பாருங்க. யா, அவங்களுக்கு கோடி ரூபாய் கொடுத்து உங்க பொண்ணை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா எங்க டிபார்ட்மெண்ட் மரியாதை என்ன வருது? அதனாலதான் சூட்கேஸை மட்டும் கொடுத்தேன். பணம் இங்க தான் இருக்கு. எப்படி இருக்கு ஐடியா? உனக்கு போலீஸ் வேலை எவன் கொடுத்தா? ஏன் சார்? நான் கொடுத்த சூட்கேஸ்ல பணம் இருந்திருந்தா அவங்க என் பொண்ணு உஷாவை எதுவும் செய்ய மாட்டாங்க.
நாம மோசம் செஞ்சோம்னு தெரிஞ்சா என் பொண்ணு அவங்க என்ன செய்வாங்களோ தெரியல. ச்சே, சரியான வேலை செஞ்சியா. காதர் பாய் போலீஸ் வந்துட்டே இருக்க, சீக்கிரம் போயா. போலீஸும் விடாம துரத்திக்கிட்டு இருக்கு. ச்சே, உஷாவும் போயிடுச்சு, நம்மளுக்கு பணமும் போயிடுச்சு. நமக்கு ஜெயில் சாப்பாடு நிச்சயம் தாண்டி. சாப், நான் இது வரைக்கும் ஜெயிலுக்கு போனது இல்ல சாப். ஜெயில அடிப்பாங்களா சாப்? 1 மணி நேரம் அடிப்பாங்க, 5 நிமிஷம் பிரேக் கொடுப்பாங்க. எதுக்கு சாப்? நமக்கு தண்ணி குடிக்கிறதுக்கா? இல்ல, அவங்க குடிக்கிறதுக்கு. அரே சாப், நான் தெரியாம உங்ககிட்ட என்ன விளக்கண மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருக்க? பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க சாப். ஏய் உஷா, உஷா, ஏய் உஷா, ஏய் யோ நிறுத்து, யோ क्या लोग की बारात निकली जाए, दिलते जाए, घर में जाए. ஏய் உஷா, ஐயோ Yes, come in. தம்பி பிரபு, என்ன தேவனா வானத்துல இருந்து வர? நீங்க வண்டியை ஓட்டி ஓட்டி ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க. நான் கொஞ்ச நேரம் ஓட்டவா? ஓகே, கேரியா. சும்மா காரதுக்கு டைம் சரியில்லை. मेरे जानू मेरे जानूवा? बुलबुल बुलबुला? मेरे सितारे कितारे. சித்தாரா? அடிங். ஏய் ஏய் கையடா. உஷா, உஷா, சரியான ஆளா இருக்கானே. எதுவும் செய்யல, காதலிக்கிறா. அந்த சந்தோஷத்துல இவளுக்கு ஒரு பெக்கு கொடுத்த, நான் 2 பெக்கு போட்டுக்கிட்டேன். எங்க கல்யாணத்துக்கு பெரியவங்க ஒத்துக்கல, அதான் இவளை இழுத்துட்டு ஓடி வந்துட்டேன். நீ எங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? கல்யாணம் தானே? செய்றேன். தேங்க்ஸ், நல்லா தேங்க்ஸ். இறங்குடா, செஞ்சு வைக்கிறேன். எங்க இறங்குறது? வா. என் உஷாவோட உனக்கு கல்யாணமா? ஆமா. ஐயோ ஐயோ, என் ஆளோட கல்யாணம் கேக்குதாங்க. பேக் பண்றா. தலிபா. ஏய் திருப்பாக ஓடு. உஷா. டேய் கில்லி பையா, எனக்கு தெரியும்டா நீ வருவேன்னு. ஓ ஐயப்பா, என்ன இது? I love you டா. அத கடிச்சு தான் சொல்லணுமா? வீட்ல போன் அடிச்சிட்டே இருக்கு. டாடி செல்போன் நாட் ரீச்சபிள்னு வருது. எங்க இருக்காரோ தெரியல. புஜி, எனக்கு டாடியை பார்க்கணும் போல இருக்கு. 10 நிமிஷம் கழிச்சு ட்ரை பண்ணலாம். இவளா? இங்க எங்க வந்த? இது எங்க ஊரு. புஜி, அங்க எங்க சுத்தி கடைசியில எங்க கிட்டே வந்து மாட்டிக்கிட்ட. இது உங்க ஊரா? ஆமா மாப்ள, தங்கச்சி கடைசியில நீ உன் சபதத்துல ஜெயிச்சிட்ட. யாரு பைத்தியம்? டேய் இவங்கள புடிங்கடா. ப்ளீஸ் நீ புஜி எது பண்ணிடாதீங்க ப்ளீஸ். வா புஜியா, தலையில தட்டுவானே. இந்த குலுக்கக்காரி கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு அநியாயம் பண்ணியா? உன்ன இவள உன் கண்ணு முன்னாலேயே என்ன செய்யறேன் பாரு. புஜி செஞ்சு காட்டிட்டு சொல்றேன். அண்ணா சொல்லுமா. இவளையும் கூட இழுத்துக்கிட்டு வாங்க. இந்த பொண்ணு எங்கேயாவது பாத்தியா? பாக்கல சார். கொக்கர கொக்கரக்கு விடிய கொக்கரக்கு. ஏய் இங்க வாடா. இந்த பொண்ணு எங்கேயாவது பாத்தியா? मेरी प्यारी मेरी बुलबुल मेरी बासमती मेरे डार्लिंग. ஏய், என்னடா உளறுற? சார் சார் நீங்க இருங்க சார். ஏய் எங்க பார்த்தேன்னு சரியா பார்த்து சொல்லு. ஏய் கையறா. ஏய் பாருடா. என் உஷா போட்டோவை என்கிட்டயே காட்டி என்னையும் மிரட்டுறீங்களா? உஷா உனக்கு எப்படா தெரியும்? உஷாவும் நானும் காதலிச்சிட்டோம். சில காவாலி பசங்க எங்க கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. இருங்க சார். ஏய் இவர் யாருன்னு தெரியுமா? யாரு? உஷாவோட ஃபாதர். உஷாவோட உஷாவோட ஃபாதர். மாமா
மாமா மாமா அடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. உஷா நீங்க வராம என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. சரி உஷா எங்க இருக்கா பெரியவங்க எங்க மேரேஜ் நடத்த மாட்டாங்கன்னு பத்திரமா கேரேஜ்ல மறைச்சு வச்சிருக்கேன். எங்களை அங்க கூட்டிட்டு போ. கார் இருக்கா? இருக்கு. டிரைவிங் தெரியுமா? வாடா. சரி வா. ஏய் போலீஸ்ரா நிறுத்து நிறுத்துறையா? இது அந்த காதர் பைய கோலிசே தான். சரி இறங்கு என்ன ஃபாலோ சீக்கிரம் இறங்குங்க. புஜி முகூர்த்தத்துக்கு நாழியா இருந்து பொண்ணு அழிச்சுட்டு வாங்கோ. சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. மரியாதையை என் உஷாவை அவுத்து விடுங்க, இல்லாட்டி உன் பாசமான தங்கச்சியை டிஷும். டேய் என் தங்கச்சி ஒண்ணு செஞ்சிடாத. அண்ணா துப்பாக்கி. இத பாருங்க, இந்த பொண்ணுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என் தங்கச்சிக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடந்தா போதும். உங்களுக்கு வேண்டியது இவ தானே, கூட்டிட்டு போங்க. வேண்டாம், நிறுத்துங்க. மரியாதையை என் மாப்பிள்ளையும் உஷாவையும் விட்டுருங்க, இல்ல உன் தங்கச்சி சூரியகாந்தம் சுருண்டுவா. டேய் கிட்னாப்பர், களவாணி பையல, அன்னைக்கு தான் 10 லட்சம் ரூபாய் அடிச்சல, அப்புறம் ஏன்டா இங்க வந்த? ஏன்டா என் பிளான கெடுக்குற? டேய் வெங்காயம், உன் பிளான் வேற என் பிளான் வேற, மூடிட்டு இரு. ஏய் மறுபடியும் சொல்றேன், என் மாப்பிள்ளையும் உஷாவையும் மரியாதை இங்க அனுப்பி வைங்க. அவளை வேணா விடு, புஜி மட்டும் விடாத. அவங்க 2 பேரும் ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் சபதம் செஞ்சு குளிக்காம இருந்தா அந்த கப்பு தாங்காம நீங்க செத்து போயிடுவீங்க. நவீனா, என்ன நான் சொல்ற மாதிரி கேளு. நீ எனக்கு ஒத்துழைச்சனா எனக்கு உஷாக்கும் கல்யாணம் ஆயிடும். உனக்கு 1 கோடி ரூபாய் நான் தரேன். ஷட் அப். மாமா, எங்க அண்ணன் அப்துல் கதரோட வண்டி இருக்குது. அப்படின்னா அவங்க இங்கதான் இருக்கணும். வாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம உஷாவை என் கூட அனுப்பி வைக்கிறியா, இல்ல உன் தங்கச்சியை மேல அனுப்பி வைக்கவா? ஏய் என்னடா இது, ஒருத்த அனுப்புங்கறீங்க, இன்னொருத்த அனுப்ப வேண்டாங்கறீங்க. நீங்களே டிசைட் பண்ணி சொல்லுங்கடா. எனக்கு டென்ஷனா இருக்கு. சார் உங்க பொண்ணு சார். உஷா டாடி நில்லு. கோன்மோ, டேய் புண்ணாக்கு, அவர் பெரிய மனுஷன்டா, நம்ம ஆளு. அவர் எதுவும் பண்ணாத. நீ எதுவும் பேசாத. எல்லாம் கூட்டு களவாணிங்க தான். கோடி ரூபா வைக்கிறேன்னு சட்டையை வச்சிருக்க ஷூட் கேஸ்ல. இவன் பெரிய மனுஷனா? கோடி ரூபா கொடு, இப்பவே கொடு. கோடி ரூபா எங்க? இன்ஸ்பெக்டர், அந்த பணத்தை கொடுத்துருங்க. நோ சார், பணம் கொடுத்து உங்க பொண்ணை காப்பாத்தினா எங்க டிபார்ட்மெண்ட் மரியாதை போயிடும் சார். அங்க என் பொண்ணு ஆபத்துல இருக்கா, வீண் பேச்சு பேசிட்டு இருக்கிற, பணத்தை குடியா. நான் தரமாட்டேன் சார். மரியாதை சொல்றேன், குடியா. முடியாது சார். இல்ல சார், நான் தரமாட்டேன் சார். முடியாது சார். மரியாதை குடியா. தரமாட்டேன். வேணாம், விளையாடாதீங்க. பொண்ணோட வாழ்க்கை நான் தரமாட்டேன் சார். கேளுங்க. முடியாது சார். பாருங்க, என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு, நான் சும்மா விட மாட்டேன். பணத்தை கொடுங்க. ஒண்ணு ஆகாது சார், நான் தரமாட்டேன் சார். விளையாடாதீங்க. முடியாது சார். நான் தரமாட்டேன். விவாதம் பிடிக்காதயா? தரமாட்டேன் சார். ஏய், மரியாதை அந்த பொண்ணை அவுத்து விட சொல்லு, இல்லன்னா இவனை சுட்டுடுவேன். அவனை நீ மேலையும் சுட்டுக்க, கீழே சுட்டுக்க. எனக்கு என்ன பயா? சாப், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது சாப். அவன் ஒரு அப்பாவி சாப். அவனை விட்டுருங்க சாப். டேய், இவ்வளவு அவனாலதான் வந்தது. அந்த குடியார பையல முதல்ல போட்டு தள்ளுங்க. என் தம்பிய சுட சொல்றியாடா? சுடவா? சாரிமா. இப்பவே மரியாதை எனக்கு புஜிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு, இல்லன்னா சுட்டு. எனக்கு வீரம் வந்துருச்சு. துப்பாக்கிய கொடு. டாடி போகுடா. ஏய் தம்பி தம்பி, அதுல குண்டு இல்ல, இத போட்டுக்கோ. இவனை எடுத்துட்டு போ. சரி. ஏய் ஏய் வாடி. ஏய் மரியாதையா வா. ஏய் ஏய் கிட்ட வந்தா குத்திடுவேன். ஏய் இவனை பிடிச்சு கட்டுங்கடா. ஓடி. சார் சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். என் தங்கச்சி கல்யாணம் நடக்கல, நான் கவலைப்பட்டு இருக்கேன். என்ன பிடிச்சா எப்படி சார்? விடுங்க சார். நீங்க எல்லாம் ஒரே கேங்காடா. Enter the dragon. மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்கிட்டான்டா அவன். நானும் வர என்னையும் கூட்டிட்டு போயா. யோ யோ
அடிச்சா சரியா எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். முதல்ல அவனை பிடிக்கிறேன். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை என்னதாண்டா சேரும்? அந்த கிறுக்கு பையில ஏன்டா துரத்துறீங்க? பணம் இங்க இருக்குடா. கோமண துணிக்குள்ள கோடி இல்ல கல்லுதான் இருக்குது. கல்லா? ஐயோ ஐயோ போட்டாண்டா. குல்லா. நிற்க மாட்டேன், நின்னா பின்னாலே அடிப்பேன். சத்தம் போட்டு குத்திரு. என் புத்தி எனக்கு கிடைச்சிட்டா. என் டார்லிங் எனக்கு கிடைச்சிட்டா. இவன் கட்டி காட்டி போறா விடு. அந்த கோடி ரூபாயில உனக்கு பிரமாண்டமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். டேய் அந்த கோடியை பிடுங்களா வாங்கடா. என் புத்தி எனக்கு வேணாம். என் புத்தி எனக்கு வேணாம். புத்தி புத்தி எங்க போயிட்டாங்க? அரியணை கோடி ரூபாய் கூடா. கூடா. கொடுக்க மாட்டேன். குடுக்க மாட்டேன். பேக் எங்க? பேக் இங்க. சுடுறா. உண்டலையே. மலை மாடு. ஏய் மாப்ள. ஏய் சத்தம் போட்ட சொருகிரு. கசம்பா. எங்கடா வா? வாடா. என்ன அழுத்து வர? என்ன பண்ற பாரு. அம்மா. நான் என்ன பண்ண? நீயா? எதுக்குமா உட்கார வைக்கிற? எல்லாரும் சேர்ந்து என் கல்யாணத்தை கெடுத்துட்டாங்க. என் கல்யாணத்துக்கு எடுத்துட்டாங்க. சேம் ப்ராப்ளம். எனக்கு கல்யாணம் வேணாம். எனக்கும் கல்யாணம் வேணும். எங்க போயிட்டா? என்கிட்ட எங்கடா இருக்கு? அந்த முட்டைக்கடை எடுத்துட்டு ஓடிட்டான். போய் பிடிங்க அவனை. ஏய் வாங்கடா போ. எனக்கு போடணுமா? எனக்கு சீக்கிரம் மண்டல சொல்லியா? சீக்கிரம். மங்கல்யம் தந்துனா தந்துனா தந்துனா. சரி கட்டி விட்டுக்கலாம். ஆமா சீக்கிரம் வா. ஏய் எங்க ஓட மாட்டா? பட்ட கூடா. குத்துறா மாமே. மாமே. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. தேவையில்ல. இந்தாங்க 1 கோடி ரூபாய். நம்ம புச்சி எங்கடா போனா? எங்கடா என் பையன்? உஷா எங்க? உஷா அவங்க எங்க இருக்காங்கன்னு நான் சொல்றேன். வாங்க. எங்க கூட்டு போறான்? தெரியலையே. எங்கயா? என் செல்லம். என் புத்தி. பெண்ணிலவாய் சுத்தி வரும் சுந்தரி